சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி பிளான் படி ஐஸ்வர்யா வந்து தமிழ்ச்செல்வி வாய்ஸில் தமிழ்ச்செல்வியோட அப்பா கிட்ட பேசி அவங்க ஃப்ரெண்டு ஜெனியையும் அவங்க லவ் பண்ணுற பையனையும் சேர்த்து வைக்க சொன்னனால அவங்க வீட்டில் போய் ஜெனியை கடத்திட்டு வந்து ஜெனி லவ் பண்ணுற பையனோட கோவிலுக்கு போய் அவங்க 2 பேருக்கும் மாலை மாற்றி கல்யாணமும் பண்ணி வச்சிடறாரு. வச்சது மட்டும் இல்லாமல் ராஜாங்கத்தோட அந்த அவுட் ஹவுஸ் அந்த வீட்டுக்குள்ளேயும் ஒழிச்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து தெரியாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனியோட ஃபோனை செக் பண்ணப்போ லாஸ்ட்டாக தமிழ்ச்செல்வி தான் கால் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க. நான் தான் இந்த விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டேன், அப்படியே எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படிங்கும்போது உங்கள் மருமக தான் கடைசியாக கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் இதை பற்றி ஒன்றும் தெரில மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்து அந்த அவுட் ஹவுஸில் யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அங்கே போய் பார்க்குறப்ப தமிழ்ச்செல்வியோட அப்பா வெளியே வராங்க. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சேதுபதியோட அப்பா ராஜாங்கம் வந்து கேட்குறாங்க. அப்பா வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஜெனிக்கும் அவன் லவ் பண்ணுற பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் ராஜாங்கம் அதுக்கப்புறம் ஜெனியோட அப்பா அம்மா எல்லாமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ இதில் கடைசியில் மாட்டிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி தான். தமிழ்ச்செல்வி கால் பண்ணாமையே ஈஸ்வரி அந்த ஐஸ்வர்யா வச்சு கால் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. தமிழ்ச்செல்வி இந்த விஷயத்தில் சொல்கிறத வீட்டில் உள்ள எல்லாரும் நம்புவாங்களா? இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையிலேருந்து தமிழ்ச்செல்வி எப்படி தப்பிக்க போகிறாங்க, ஈஸ்வரி எப்படி மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.